உங்க பாவங்கள்லாம் குறையணுமா, முன்கோபம் குறையணுமா? அப்ப வாங்க, மயிலாடுதுறையிலேருந்து நாகப்பட்டினம் போற வழியில இருக்கிற திருக்குறுகாவூர் அப்படின்னு சொல்ற திருக்கடாவூர் அப்படின்ற கோவில்ல வெல்விடைநாதர் காத்துட்டு இருக்காரு. சைவ சமயத்தை நிலைநாட்ட மங்கையர்க்கரசிக்காக சமணர்கள் கூட வாதிடுறாரு சம்பந்தர். இதுல சம்பந்தர் ஜெயிச்சிடுறாரு. சமணர்கள் தூக்கிலிடப்படுறாங்க. அதனால சம்பந்தருக்கு தோஷம் ஏற்படுது. அப்ப இறைவன் கிட்ட கேக்குறாரு, நான் காசிக்கு போயிட்டு இந்த பாவத்தை கழிச்சிட்டு வரணும், கங்கையில நீராடிட்டு வரணும்னு கேக்குறாரு. இறைவன் சொல்றாரு, நீ ஏன் காசிக்கு போற, அந்த கங்கையே உனக்காக நான் இங்க வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கும் அங்க இருக்க கிணத்துல கங்கை பொங்கி வழிகிறா தை அமாவாசை அன்னைக்கு. சுந்தரர் எல்லா தலத்துக்கும் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு இங்க வர்றாரு. கோவில் எங்க இருக்குன்னு அவரால் கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப களைப்பாவும் பசியாவும் இருக்காரு. அப்ப இறைவன் அடியவர் உருவுல சுந்தரர் கிட்ட, இங்க வர்ற எல்லாருக்கும் நான் உணவு பரிமாறுறேன், நீங்க கண்டிப்பா சாப்பிடணும்னு கூப்பிடுறாரு. சுந்தரரும் சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கிடுறாரு. தூங்கி முழிச்சு பார்த்தா அங்க உணவு பரிமாறினதுக்கான எந்த அடையாளமுமே இல்லை. அப்பதான் தெரியுது வந்தது இறைவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விழா இன்னைக்கும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நடக்குது. இங்க இருக்க அம்மன் சுகப்பிரசவ நாயகியா இருக்கா. துர்வாசர் இங்க புன்சிரிப்போட கையில ஏடோட காட்சி தர்றாரு. இவரை வணங்கினா நம்மளோட முன்கோபம் போகும்னு நம்பப்படுது. திருக்கடாவூருக்கு வாங்க, செஞ்ச பாவத்தை நீக்கிட்டு போங்க. நீங்க கோர்ட்டு கேஸ் அப்படின்னு அலைஞ்சிட்டு இருக்கீங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ மறக்காம பாருங்க. நன்றி.